Ananya's Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அது தேவையில்லாத ஒரு வார்த்தை தானே. ஏன் உங்களை குளிப்பாட்டி விடணுமான்னு ஒரு பொம்பளை புள்ள கிட்ட அவருக்கு என்ன கேள்வி? கேக் ஊட்டி விடுறது, சாப்பாடு ஊட்டி விடுறது, இல்லை அவங்க வந்து ஊட்டி விட்டா வாங்கிக்கிறது. ஒரு செகண்ட் கூட எங்கேயும் திக்காம ஒருத்தருக்கு அழகா ஒரு பேர் சொல்லிட்டு வரும்போது நிஜமா கியூட் ராணோ சூப்பர். நானும் அவங்களும் பேசும்போது நீங்க நடுவில் வரீங்கன்னு சொல்லிட்டு இனிமே அவ்வளோதான், அடி தடி குத்து தான், ஒரே ரணகலம் தான் இந்த வீட்டில். தர்ஷிகா பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா அன்ஷிதா கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அவனுக்கும் என்ன பிடிக்கும், எனக்கு அப்படிதான் தோணுதான். எப்படி கோதுமை தோசை தின்னுட்டே வராம போகாம என்ன இதெல்லாம் பேசுறது சாச்சனா? என்டர்டெயின்மெண்ட்ன்ற ஒரு பேரை வச்சுட்டு இவர் தப்பிக்கிறாரு, இவர் யார் என்னன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு பவித்ரா ஒன்று குத்துனாங்க. அந்த புரிதல் கிடையாது. அதனால அந்த பொண்ணு வீட்டு விட்டு வெளில போட்டோன்னே தீபக் வந்து நாமினேட் பண்ணார். ஏங்க இத்தனை வாரமாக கிராசரிஸ்க்கு போயிட்டு இருக்கீங்க, ஆனால் ஒரு வீட்டுக்கு என்ன தேவை கிராசரின்றது ஃபஸ்ட்டே டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம்ல. அடுத்தது சவுண்டு வந்து இவர் நடிக்கிறார், ஏதோ ஒரு விஷயத்துக்கு நடிக்கிறாருன்னே எனக்கு தோணுது. எனக்கு பிடிச்சிருந்தாலுமே விஷாலை, எனக்கு விஷால் நடிக்கிறாருன்னு தோணுதுன்னே அவங்க வந்து நாமினேட் பண்ணாங்க. அப்பா முடிஞ்சிச்சுப்பா என் பதவி, இதெல்லாம் என்னை விடுங்கப்பா, மறுபடியும் நான் பேக் டு ஃபார்மே வந்துடுறேன்னு ஒன்று பண்ணுவாரா தெரியாது. பட் அஸ் ஃபார் டுடே கேப்டனா எஸ், அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஜாக் வந்து அன்ஷிதா முன்னாடி ஒன்று அன்ஷிதா பின்னாடி ஒன்று பண்ணி அன்ஷிதா முதுகில் குத்திட்டாங்களோ. Welcome to BB8 vs Abhi Roast. Hi Abhi. ஹலோ ஹாய் வணக்கம். Coming to இன்னைக்கு எபிசோட்ல விஷால் அவர்களுடைய காதல் தான் பாத்தீங்க அப்படின்னா சுத்தி 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 வித்தியாசமான ஜானர்ல எல்லாம் பார்த்தோம். ஒரு பக்கம் அன்ஷிதா கிட்ட உன்கிட்ட எப்படி பழகுறனோ அதே மாதிரிதான் தர்ஷிகா கிட்ட இருக்கு. எனக்கு புரியல, தர்ஷிகாட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து இவங்க எல்லாம் ஏன் இப்படி பண்றாங்க, தம்பி நீதான் என்னமோ இங்க பண்ற மாதிரி தோணுது உங்களுக்கு? இல்ல பயங்கர இது எனக்கு டபுள் கேமா தான் தோணுது. ரொம்ப ஒரு ஸ்டெடி மைண்டில் ஒரு இதுவே கிடையாது. அவர் தான் ஆக்சுவலாக ஃபீலிங்ஸில் விளாடுறாரு. இப்போ இன்னைக்கு அன்ஷிதா கிட்ட சொன்னார் பார்த்தீங்களா, நான் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி தான் அவகிட்டேயும் இருக்கேன், எனக்கு இது நான் மேபி கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணும் போல இருக்கு அப்படின்னு அன்ஷிதா கிட்ட ஒரு பேச்சு. இதே தான் அன்னைக்கு ஜாக்லின் கிட்டேயுமே எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு அங்கே ஒரு பேச்சு. தர்ஷிகா கிட்ட வரும்போது என்ன சொல்கிறாரு, நீ வந்து ஜாக் கிட்ட ஏன் சொன்ன பண்ண. அதே தான் இன்னைக்கு தர்ஷிகா கிட்ட போயிட்டு மறுபடியும் என்ன சொல்கிறாரு, ஏன் மற்றவங்க இதை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட பேசுகிறாங்க பண்ணுறாங்க. அப்போது அன்ஷிதா பேசினது பிடிக்காத மாதிரி தர்ஷிகா கிட்ட பேச வரவங்க எல்லாருக்கிட்டையுமே எனக்கு அந்த பொண்ணு மேலே எந்த ஃபீலிங்கும் கிடையாது, நான் மேபி கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணோம் போல இருக்கு, எனக்கு எதுவுமே கிடையாது 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 அங்கே சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட முக்கியமான நபர்கிட்ட ஏன் அதை சொல்ல மாட்டீங்க? ஒரு ஐடியா இல்லைன்னா விட்டுறணும்ல. அந்த பொண்ணை எல்லா இடத்துலையுமே சாப்பாடு ஊட்டி விடுறது, அந்த பொண்ணு சாப்பாடு ஊட்டி விட்டா கேக் ஊட்டி விடுறது, சாப்பாடு ஊட்டி விடுறது, இல்லை அவங்க வந்து ஊட்டி விட்டா வாங்கிக்கிறது, பார்த்து சிரிக்கிறது. லவ் ட்ராக் கொண்டு வந்தா நம்ம தான் ஆல்ரெடி ஸ்கூல் டாஸ்க்ல பண்ணிட்டுமே, எதுக்கு ராஜாராணி டாஸ்க்கு நீங்கள் தவிர்த்துருக்கலாமே. உண்மையாலுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் இல்லை, ஆனால் அவங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கு. இது நம்மளுக்கு வேண்டாம், நம்மளுக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லாதப்போ கிளியர் கட்டாக சொல்லிடுறது தான் வந்து ரெண்டு பேருக்குமே நல்லது. இவர் அது பண்ண மாட்டேங்கிறாரு. ஆக்சுவலாக தர்ஷிகா கிட்ட சொல்றாரு, எனக்கு ஒன்று பிடிக்கும், ஆனால் அதுக்கான இடம் இது கிடையாது, நான் ஃபீலிங்ஸில் விளாட மாட்டேன், எனக்கு அதுக்கான இடம் கிடையாதுன்னு சொல்லி ஃபீலிங்ஸில் தான் விளாடுறாரு இவர். அவர் என்ன ட்ரை பண்ணுறாருன்னு அவருக்கும் புரியல, நம்மளுக்கும் புரிய மாட்டேங்குது. ஆனால் அவர் டபுள் கேம் விளாடுறாருன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. எதுவாக இருந்தாலும் நம்ம ரெண்டு பேர் பேசிப்போம், மற்றவங்க ஏன் நடுவில் வரணும், ஏன் மற்றவங்க நடுவில் வரக்கூடாது, மற்றவங்க முன்னாடி தானே இவ்வளோ சீன் போடுறீங்க. அதை பார்த்துட்டு அவங்க ஒன்று பண்ணுறாங்க, அவங்க கிட்ட ஒரு ட்ராமா பண்ணுறாரு இவர். தர்ஷிகா கிட்ட போயிட்டு வேற ஒரு ட்ராமா பண்ணுறாரு. இப்போ அது ஃபீலிங்ஸில் விளாடுறதா இல்லையா நீங்களே சொல்லுங்க. தர்ஷிகா கிட்ட தேங்க் காட் அவங்க வந்து என்ன சொல்றது 1 ஹவர்லயே காட்டிட்டாங்க. 24/7 வந்துட்டு அது அப்படியே காத்தோட காத்தா போய் அதை அட்ரஸும் பண்ணாம போகாம இதாவது கொஞ்சம் அட்ரஸ் ஆகணும். தர்ஷிகா பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா அன்ஷிதா கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அவனுக்கும் என்ன பிடிக்கும், எனக்கு அப்படிதான் தோணுது, அவனுக்கும் என்ன பிடிக்கும். ஆனால் அன்ஷிதா அதை சொல்றாங்க விஷால் கிட்ட. அவ சொல்றா, இல்லடி அவனுக்கு அப்படிலாம் கிடையாதுன்னு நான் சொன்னா, இல்லை விஷாலுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்றா. அப்பனா தர்ஷிகாக்கு எங்கேயோ, ஏன்னா அதுக்கான பிஹேவியர் தான் இவர் பிஹேவ் பண்றாரு தர்ஷிகா கிட்ட. பாக்குறது சிரிக்கிறது. அன்ஷிதா கிட்ட தான் இவரு சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. அதுதான் காலைல கேட்பாங்க, நீ வந்து சத்தியம் பண்ணி சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா 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 சத்தியம் பண்ணி சொல்லிட்டல, சரி ஓகே விட்டுடு, அது அப்படியே இருக்கட்டும், நான் ஹர்ட் பண்ணக்கூடாது நான் நினைக்கிறேன் அப்படின்னு, நானும் ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி தர்ஷிகாவும் சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன், உனக்கு உண்மையாலுமே அந்த பொண்ணு மேல ஃபீலிங் கிடையாதுப்பா அப்படின்னா விட்டுடு.
இல்லை ஃபீல் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் நான் ஒரு மாதிரி ஒரு ட்ராமா பண்ணி இந்த பொண்ணை வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணுவேன்னு நினச்சா அது அதை விட மிகப்பெரிய கேவலமான ஒரு தப்பு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எந்த விஷயத்துலையுமே ஏமாற்றக்கூடாது. அதுவும் இந்த மாதிரி விஷயங்கள் மோர் சென்சிட்டிவ். இது ஏதாவது யாருக்காச்சும் ஒருத்தருக்காவது இந்த வீட்டில் உண்மையாக இருக்கணும். இதில் என்ன தெரியுது உங்களுக்கு, யாருக்குமே விஷால் உண்மையாக இல்லை. அது வந்து கண்டஸ்டன்ஸ் உணர ஆரம்பித்ததுனால்தான் இன்னைக்கு வந்த 2 நாமினேஷன்லேயுமே கூட என்டர்டெயின்மெண்ட்ன்ற ஒரு பேரை வச்சுட்டு இவர் தப்பிக்கிறாரு, இவர் யார் என்னன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு பவித்ரா ஒன்று குத்துனாங்க. அடுத்தது சவுண்டு வந்து இவர் நடிக்கிறார், ஏதோ ஒரு விஷயத்துக்கு நடிக்கிறாருன்னே எனக்கு தோணுது. எனக்கு பிடிச்சிருந்தாலுமே எனக்கு விஷால் நடிக்கிறாருன்னு தோணுதுன்னே அவங்க வந்து நாமினேட் பண்ணாங்க. ஸோ உள்ளே இருக்கிறவங்களுக்கே ஏதோ ஒரு பாயிண்ட்ல விஷால் வந்து இஸ் ஃபேக், விஷால் நடிக்கிறாப்பல அப்படின்னு வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பாப்பா இன்னைக்கு வந்து தீபக்கோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு? ரொம்ப அழகா ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்டிங்ல இருந்து. ஆமா, ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதாங்க, எப்பயுமே இந்த பதவி அப்படின்ற இந்த தலைமை பதவி வரும்போது எல்லாருக்கிட்டையுமே ஒரு பொறுப்பு வந்துடும். நம்ம அதை போன வாரம் கூட பேசணும். அவர் சிவகுமார் கிட்ட உட்காந்து இந்த சமரசம் பேசும்போது கூட நம்ம பேசியிருந்தோம். இந்த கேப்டன்சி ஒரு வேளை அவரை மாற்ற போதா, இல்லை இந்த கேப்டன்சிக்காக அவர் ஒன்று நடிக்க போகிறாரா அப்படின்ட்டு. பட் எனக்கு அவர் இன்னைக்கு நடந்துக்கிட்ட விதம் வந்து உண்மையாலுமே அவரோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை இன்னைக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. அப்ளை பண்ணி நிறைய புது ஐடியாஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் பண்ணி நல்லா அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் என்னோட ஒரு ஃபீலிங். பர்சனலாக நான் யோசிச்சது. இத்தனை சீசன் பிக் பாஸில் இன்னைக்கு வெரி இம்ப்ரெசிவ். நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க. டாக் பார்க் பண்ணலை, மைக்குக்கான கம்ப்ளைண்ட் வரல, அண்ட் எல்லாருமே ஆக்டிவாக இருந்தாங்க. அதுக்கான இதுவும் நீங்கள் பண்ணீங்க, ரொம்ப நல்லது. பட் இது ஒரு நாள் தான் போயிருக்கு, இன்னும் அடுத்த நாட்கள் இருக்குது அப்படின்னும் போது கூட அவர் ரொம்ப பெருந்தன்மையாக இதுக்கான கிரெடிட் எல்லாமே நான் கண்டஸ்டன்ஸ்க்கு தான் கொடுக்கணும். அவங்க தான் அவ்வளோ ஆக்டிவாக இருந்து எனக்கு இந்த 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 அப்ரிஷியேஷனுக்கு காரணமே அவங்க தான். ஸோ அடுத்த நாளுமே இதை நான் பண்ணுவேன். பிக் பாஸ் தேங்க்யூ, மீன்ஸ் அ லாட் அப்படின்னது. எஸ், ஒரு மாற்றம் தேவை, அவருக்குமே ஒரு மாற்றம் தேவை, பிஹேவியர் தேவை. ஏன்னா ரூட் இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக மக்களே நான் சொல்ல மறந்துட்டேன், கெலாட்டா தமிழுக்கு வந்து ரியாவை வந்து நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அதில் கொஸ்டின் பண்ணும்போது கூட ரியா இதை மென்ஷன் பண்ணாங்க. ஆமாம், அவர் ரூடான ஒரு ஆள், அவருக்கு தேவையான இடத்துல கம்ஃபர்டபுளாக இருக்கிற இடத்துல ரூடாக இருக்க மாட்டார், கம்ஃபர்டபுள் இல்லாத இடத்துல ரூடாக இருப்பார் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் அதை போய் பாருங்கள், அதுலேயும் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ ஒரு கேப்டன்சியில் இருக்கும் போது அவரோட அந்த சில கெட்ட பிஹேவியர் இருக்கும் பார்த்தீங்களா, அது இப்போ நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, அவர் சக்காசம், அவர் கலாய்க்கிறது, அவர் வந்து ஒரு மாதிரி மூஞ்சால் அடித்த மாதிரி பேசுறது, இதெல்லாம் தான் இந்த கேப்டன்சி எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு. இல்லை இந்த கேப்டன்சிக்கு அப்புறம் மறுபடி என்ன சொல்கிறது, அப்பா முடிஞ்சிச்சுப்பா என் பதவி, இதெல்லாம் என்னை விடுங்கப்பா, மறுபடியும் நான் பேக் டு ஃபார்மே வந்துடுறேன்னு ஒன்று பண்ணுவாரா தெரியாது. பட் as ஃபார் டுடே கேப்டனா எஸ், அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு இஷ்யூ நடந்துச்சு முத்து மஞ்சிரிக்கு அண்ட் அருண். சோ இவங்க அழகா உட்கார வச்சு அந்த பேசி அதை தெளிவா ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு கேட்டா இதுக்கு முன்னாடி எந்த கேப்டனும் அது பண்ணல. அவரு சமையல் நடக்கிற ஒரு இடத்துல இது வேண்டாம், இது முடிஞ்ச பிறகு நம்ம பேசுவோம்னு சொல்லி ரொம்ப நீட் அண்ட் கிளீனா உட்கார வச்சு அது பேசின விதம் வந்து நல்லது. மற்ற கேப்டன்ஸும் ஃபாலோ பண்ணியிருக்கணும். இந்த ஒரு சண்டை இருக்குல்ல முத்து, அருண் அண்ட் மஞ்சிரி, இது வந்து ஆரம்பம் ஆஃப் நோ டீமை பிரிச்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் தனி கேம் அதுக்கான ஆரம்பமா? எஸ், அதுக்கான ஆரம்பம் தான். இனிமே அவ்வளோதான், அடி தடி குத்து தான், ஒரே ரணகலம் தான் இந்த வீட்டில். அண்ட் பேக் டு திஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா, சாப்பாடுன்றது மஞ்சரி வேணான்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இவ்வளோ வேண்டாம் அப்படின்றது அது தவிர்த்துருக்கலாம். ஒருத்தர் 2 சப்பாத்தி சாப்பிடுவாங்க, ஒருத்தர் 5 சப்பாத்தி சாப்பிடுவாங்க, ஒருத்தர் வந்து ஒருவேளை ஒரு கை சாப்பாடு தான் வச்சுப்பாங்க, ஒரு சில பேர் 2 கை 3 கை வச்சுப்பாங்க. அது ஒருத்தரோட ஹெல்த்தை பொறுத்தது, அவங்களோட இன்டேக்கை பொறுத்தது. ஸோ எனக்கு அந்த இடத்துல என்ன தோணுச்சுன்னா, மஞ்சரி பேச்சை கேட்டிருக்கலாம், பண்ணிருக்கலாம். என்னம்மா இதெல்லாம் ஒரு இதுவா விடுமா அப்படின்னா அவங்க அவர் என்ன சொல்ல வர்றாரு, அருண் உனக்கு நான் கொடுத்துறேன், நீ சாப்பிட்டா சாப்பிட்டு, ஷேர் பண்ணா சாப்பிட்டு, பண்ணா கொட்டினா கொட்டு அப்படின்ற மாதிரி தான் அவர் அருண் சொன்னது. அங்கே தான் முத்து வந்துட்டு இந்த ஃபுட்டு இதில் வந்து வீட்டோட உரிமை, எனக்கு உரிமை இருக்குது, நான் கேட்பேன். அவங்க தான் வேணான்றாங்களே, வேணான்றதை நீ வந்து இதெல்லாம் ஒரு இதுவாக நீ ஏன் பேசுகிறேன்னா, நானும் அவங்களும் பேசும்போது நீங்கள் நடுவில் வரீங்கன்னு சொல்லிட்டு நம்ம அருணுக்கு வந்து அது கோவம் வந்துடுச்சு, அது ப்ரொவோக் ஆகிடுச்சின்னு அவரும் ஒத்துக்கிறாரு. என்ன கேட்டிங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடியாச்சும் இல்லை, பாய்ஸ் அணி கேர்ள்ஸ் அணி 8,000 ரூபாய்க்கு சம்பாதிக்கும் போது அது கதை வேறு. மொத்த வீடு இருக்கிற 18 பேருக்குமே 8,500 ரூபாய் சம்பாரிச்சிருக்காங்க. சம்பாரிச்சு அதில் கிராசரி எடுத்திருக்காங்க அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட். 18 பேர் சாப்பிட்ணும் அதை. ஆமாம், ஒருத்தவங்க வேண்டான்னா பரவாயில்ல. இப்போது வந்து இன்டேக் எக்ஸ்ட்ராவாக எடுக்கிறவங்களுக்கு அந்த ஒரு கப் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா எல்லாரும் எடுத்துக்கிட்டது போக யாராவது வந்து கேட்கலாம்ல, எக்ஸ்ட்ரா அது ஏதாவது இருக்கா, நான் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கப் இருக்குது,
இதோ இந்த ரைஸ் இவ்வளோ இருக்குது, இந்த குழம்பு இவ்வளோ இருக்குன்னு அப்போது இல்லாதவங்களுக்கு பசி பத்தாதுப்பா எனக்கு இந்த சாப்பாடு பத்தாதுன்றவங்களுக்கு அது எக்ஸ்ட்ரா ஒரு இன்டேக்காக வரும்ல. ஸோ முத்து கேட்டது வந்து எனக்கு எங்கேயோ கரெக்டாக அந்த ஜோன் வந்து அவர் கரெக்டாக தான் கேட்டிருக்காரு. அதை வந்து அருண் புரிஞ்சிக்காமல் மேபி நடுவில் வந்து இவர் தலையிட்டதுனால அருண் வந்து அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஒன்று பண்ணார். ஆனால் அருண் வந்து சாரியும் கேட்டார் கேப்டன்ட்ட. இன்னைக்கு காஃபி வெர்சஸ் தோசா பேட்டர் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஜாக் வெர்சஸ் சாச்சனா. இவங்க வந்து காஃபி வந்து டெய்லிக்கு நீங்க யூஸ் பண்ணுவீங்க, இவங்க வந்து தோசா வந்து வேணும், தோசை தான் முக்கியம் அப்படிங்கறதும் இதை பத்தி பின்னாடி வேற உட்காந்து புரணி பேசுற மாதிரி முத்து அவர்கள் கூட சேர்ந்து சாச்சனா பேச இந்த ஓவரால் கிராசரி டாஸ்கை இன்னும் தெளிவா எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஏங்க இத்தனை வாரமா கிராசரிஸ்க்கு போயிட்டு இருக்கீங்க, இப்போ எல்லாருமே சேர்ந்து விளையாடுறதுனால வேற மாதிரி விளையாடுறீங்க அவ்வளவுதான். ஆனால் ஒரு வீட்டுக்கு என்ன தேவை கிராசரின்றது ஃபஸ்ட்டே டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம்ல. அது டிஸ்கஷன் அது எனக்கு சாச்சனா பண்ணுறதுலாம் எப்படி இருக்குன்னா சம்டைம்ஸ் பர்சனல் வெஞ்சன்ஸில் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் சாச்சனா வந்து புதுசாக முத்து கூட எப்பயுமே க்ளோஸாக இருப்பாங்க. ஆனால் இப்போ ரொம்ப ஓவர் ட்ராமா முத்து கூட உட்காந்துட்டு என்னமோ முத்துவை நம்பி தான் வீட்டுக்குள்ளே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ட்ராமா ஒன்று சாச்சனா பண்ணிகிட்டு இருக்கு. சத்தியமாக ரொம்ப ஃபேக்காக இருக்குது. எப்படி தெரியுமா, உட்காந்து ஒரு பாயிண்ட்டை முத்துக்கிட்ட கேட்டு முத்து வந்து நீ கரெக்டு தான் அப்படி இப்படின்னு ஓவர் கான்ஃப்ளோ அப்போ நான் கரெக்டாக தான் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய இடத்துல ரொம்ப கேவலமாக பண்ணிகிட்ருக்கு சாச்சனா. ஓவர் ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கு சீரியஸாக. அதாவது இந்த வீட்டில் அதிகமான மவுஸ் வந்து முத்து அண்ணாக்கு இருக்குது, அப்போ நம்ம முத்து அண்ணா கூட இருந்தால் தான் தப்பிக்க முடியும் நிறைய இடத்துல அப்படின்னு சொல்லி அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் ப்ளே பண்ணுறாங்க சாச்சனா அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு 2 பேர் உட்காந்து அந்த டிவி இது மாற்றி அது நோட் பண்ணுறதுக்குள்ளே பின்னாடி பேசிக்கிட்டே இருந்தால் எப்படி இவங்க அதை செலக்ட் பண்ணுவாங்க கொள்வாங்க? தெலுங்கு பிக் பாஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு சீசன்லலாம் ஒரு காஃபிக்காக ஒரு போரே நடந்தது. ஸோ நான் என்ன கேட்குறேன், ஒரு சில பேருக்கு டீ பிடிக்கும், சில பேருக்கு காஃபி இருந்தால் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன். காஃபி குடிச்சா அப்போ காலையில் நினச்சோன்னே அந்த காஃபி தோசா பேட்டர் தேவை இல்லைன்னு சொல்லலை. அது 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 ஒரு வேற முத்து வச்சுட்டு ஒரு மாதிரி எப்படி கோதுமை தோசை தின்னுட்டே வராமல் போகாமல் என்ன இதெல்லாம் பேசுறது சாச்சனா வந்து அதுதாங்க சொல்கிறேன். அருண் வந்து நாமினேஷனில் கூட சொல்லியே நாமினேட் பண்ணது. ஒருத்தவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கலாம், ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் சாச்சனா பண்ணின்னு இருக்காங்க அப்படின்ட்டு. ஓவர் கான்ஃபிடென்ட் அதுவும் முத்து கூட ஜாயின் அடித்த பிறகு இல்லை, இப்போது ஒரு 4-5 நாளாக ரொம்ப க்ளோஸ் ஆன பிறகு பயங்கர ஓவர் கான்ஃபிடென்ட்டு. ரொம்ப இதே முத்து சாச்சனாவை நாமினேட் பண்ணுற நாள் வரும். முத்து ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடுவார், நான் இந்த வீட்டுக்கு வந்தது என் கேம் விளாடணும் பண்ணணும். இப்போ என்ன உங்ககிட்ட தங்கச்சியாக க்ளோஸாக பழகணும், உன்னை நாமினேட் பண்ணக்கூடாதா? நீயும் இந்த வீட்டில் ஒரு சக கண்டஸ்டன்ட் தானே, நீ பண்ணது எனக்கு தப்பானாலும் நாமினேட் பண்ணன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவார். அப்போ சாச்சனா மூஞ்ச கொண்டு போய் எங்கே வச்சுப்பாங்க? கரெக்ட். ஐ திங்க் இதுக்கப்புறம் கேர்ள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவேக்கா இருக்கணும். அதாவது என்ன அப்படின்னா சாச்சனாவை போய் பாவும் பாப்பா தங்கம் அப்படின்னு தான் சொல்லாம அவ நம்ம எல்லாரோட தெளிவுதான் அது நம்மளே பார்க்கணும். ஆமா அனி, நான் அது நம்மளே சொன்னோம். அந்த பொண்ணை விட சின்ன வயசு பொண்ணுங்கள்லாம் இந்த வீட்டில் வந்து மாஸ்க் காமிச்சிட்டு போயிருக்காங்க பிக் பாஸ் வீட்டிலலாம். அதை தீபக்கும் மென்ஷன் பண்ணாரு. எல்லாத்துலேயுமே குழந்தை சின்ன பொண்ணுலாம் வந்து இது பண்ணியெல்லாம் பார்த்துக்க முடியாது, அவள் கேம் அவள் ஆடணும், அந்த புரிதல் கிடையாது, அதனால அந்த பொண்ணை விட்டு வெளில போட்டோன்னே தீபக் வந்து நாமினேட் பண்ணார். அண்ட் ஜாக்லினை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். வீக்கெண்டில் வந்து எல்லாருமே அந்த இது கொடுத்தாங்கல்ல அதாவது இவங்க கேம் முடிஞ்சிச்சுன்னு அன்ஷிதாக்கு ஒரு 3 இது கொடுத்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, ஜாக் வந்து அன்ஷிதா கிட்ட நீ வந்து சுனிதா போன பிறகுதான் கேம் விளையாடவே ஆரம்பிச்சிருக்கேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு அன்ஷிதா கிட்ட சொன்னாங்க. ஜாக்கு சொல்லிட்டு சப்போர்ட் தானே அப்போ பண்ணியிருக்காங்க, அப்போ ஏன் இன்னைக்கு நாமினேஷனில் வந்து அன்ஷிதாவை நாமினேட் பண்ணணும்? நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது என்னன்னா, ஜாக் வந்து அன்ஷிதாவை முன்னாடி ஒன்று அன்ஷிதா பின்னாடி ஒன்று பண்ணி அன்ஷிதாவுக்கு முதுகுல குத்திட்டாங்களோ, அதுக்கு அந்த சப்போர்ட் பண்ணாமே இருந்திருக்கலாமே. அதே மாதிரி தானே ஜாக்குமே இன்னைக்கு சத்யா வந்து டைரக்ட் நாமினேஷன் பண்ணனே ரொம்ப மன உடைஞ்சு அழுதாங்கல்ல, அவங்களே அப்படி அழுதுட்டு அன்ஷிதா கிட்ட எப்படி பண்ணிருக்காங்கன்னும் போது ஆமா அது ஏன்டா பண்ணி எதுக்கு என்ன இந்த பசங்க என்னதான் கேம் விளையாடுறாங்கன்னே புரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஜாக் அழுதது எனக்கு என்ன ரீசனுக்காக அழுகுறாங்கன்னு தோணுச்சுன்னா, அந்த ஸ்கூல் டாஸ்கில் வந்து அந்த மாரல் சொல்லி கொடுக்கும்போது அந்த லீடர்ஷிப்பை பற்றி பேசினது அதை மனசில் வச்சுட்டு தான் சத்யா நாமினேட் பண்ணியிருக்காரு. ஆனால் நான் அது பர்சனலாக நிறைய தடவை சாரி கேட்டுட்டேன், ஆனாலுமே அது விடாமல் அவர் பேசுகிறாரு பண்ணுறாரு, அவர் என்ன வந்து ஃபேக்குன்றாரு, டாக்ஸிக் அதெல்லாம் சொல்கிறாரு, என்னால் அதை எடுத்துக்க முடியல. நம்ம பண்ணது தான் நம்மளுக்கு வரும். அவர் மனசில் மேபி மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுடுச்சோ என்னமோ. ஒரு டாஸ்கில் எதுக்கு அது முடிஞ்சு போன ஒரு விஷயத்த ஏன் ஜாக் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க பண்ணுறாங்கன்னு கூட அவருக்கு அது மனசில் இருந்திருக்கலாம். ஜாக் வந்து அன்ஷிதா கிட்ட சொன்னாங்க பார்த்தீங்களா, நீ கேம் விளாடுற மாதிரி தான் இருக்குது எனக்கு, சுனிதா போன பிறகு நீ ஆக்சுவலாக கேம் விளாடுற அப்படின்னு சொல்லிட்டு நாமினேஷனில் அன்ஷிதாக்கு தெரியாமல் பின்னாடி குத்துறதுக்கு அட்லீஸ்ட் சத்யா வந்து ஜாக்லின் முன்னாடியே இவங்க கூட இருக்கிறது டாக்ஸிக் அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணது தப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கமிங் டு சர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சௌந்தர்யாக்கு ஒரு ரோல் கொடுத்திருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களே கேட்டாங்க
ஆமாம்மா நான் பண்றேன், நான் வந்து சர்ஜென்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு இப்படி அவங்க முன்னாடி வந்தோடனே போய் கேட்பாங்க இந்த மாதிரி ஹவுஸ் கிளீனிங்ல முத்துக்கிட்ட, எங்க ஹவுஸ் கிளீனிங் டீம் இருக்காங்க அப்படின்னோடனே அவரு ஏன் உங்களை குளிப்பாட்டி விடணுமா அப்படின்னு கேக்குறாரு. இது என்ன கேளுங்க. அதுதான் சொல்றேன், எல்லா இடத்துலயுமே கவனமா இருக்கணும்னு நினைக்கிற முத்துவே ஒரு இடத்துல சேர்க்கிறாரா? ஒரு பொம்பளை பொண்ணு கிட்ட அது அது தேவையில்லாத ஒரு வார்த்தை தானே. ஏன் உங்களை குளிப்பாட்டி விடணுமான்னு ஒரு பொம்பளை புள்ள கிட்ட அவருக்கு என்ன கேள்வி? இதே மற்றவங்க பண்ணியிருந்தாவது என்னப்பா இப்படி பண்றாங்க, என்ன இவங்க இப்படின்னு. முத்து பண்ணும்போது தான் நம்மளுக்கு நிறைய இடத்துல ஷாக் ஆகுது. ஏன்னா முத்து தாங்க ரொம்ப நியாயம் பேசுறேன், தர்மம் பேசுறேன், நான் ரொம்ப நியாயமானவன், நாகரிகமானவன், நியாயமானவன் அப்படின்னு சொல்றவரு எதுக்கு? அது விளாட்டா இருந்தா கூட அது பொம்பளை புள்ள கிட்ட அது என்ன வார்த்தை? அது உங்களை என்ன குளிப்பாட்டி விடணுமா பண்ணணுமான்னு இது தேவையில்லாத வார்த்தைகள் தானே. இதெல்லாம் தவிர்த்துட்டா நல்லா இருக்கும். விளாட்டுக்கே கூட வேண்டாம் அப்படின்ற இதுவுமே ஒரு பாயிண்ட், ஒரு பாயிண்ட்டுக்கு இப்போ யோசிச்சிங்கன்னா ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ தான். மேபி இது சில பேர் கண்டுக்காமல் இருக்கலாம், கண்டுக்கலாம். ஆனால் கண்டுக்கிட்டாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாக வெடிச்சிடும் இது. அவர் எப்படி முத்து வந்து ஒரு பொண்ணை வந்து அப்படி கேட்பாருன்னு சொல்லிட்டா முத்துக்கு ப்ராப்ளம் தானே இது. பொதுவாகவே சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 வெடிக்கிற அளவுக்கு போனால் தான் ரியாக்ட் பண்ணுறாங்க. இல்லைன்னா முக்கால்வாசி அவங்க பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கிறதே கிடையாது. அவங்க அதிகபட்சம் ரியாக்ட் பண்ணது யாரெல்லாம் கூட தெரியுமா? ஜாக் கூட, சாச்சனா கூட, இவங்களெல்லாம் கூட தான் அவங்க அதிகமான ரியாக்ஷன், கேர்ள்ஸ் டீமோட தான் அதிகமான ரியாக்ஷன் இருந்திருக்கு தவிர்த்து பாய்ஸ் அணியில் வந்து தேவையில்லாமல் அவங்க ரியாக்ஷன் அது இதுதான். அந்த ரியாக்ஷன் தான் நம்ம பார்த்தோம் அந்த டாஸ்கில் உட்கார வச்சு ஒருத்தரை பாயிண்டாக கேள்வி கேட்டது. மற்றபடி சவுண்டு வந்து அன்வான்டாக யாரையுமே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பிரச்சனை பண்ணுறதை நான் பார்க்கல. தேவையில்லாமல் அவங்க பண்ணது கிடையாது. இப்போ விஷால் ஒரு அலிகேஷன் வச்சார்ல சவுண்டு மேலே, அந்த மாதிரி சவுண்டு வந்து யார் மேலேயும் தேவையில்லாத ஒரு அலிகேஷன் இது வரைக்கும் கிரியேட் பண்ணது கிடையாது. கிரியேட் பண்ணோன்னா பண்ணலாம். எப்படி குளிக்க வைக்கணுமா அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு பண்ணணும்னா சவுண்ட் பண்ணியிருக்கலாம். பட் சவுண்ட் பண்ணலை. அண்ட் இன்னைக்கு ராணவ் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அவரோட கேமை ஸ்டார்ட் பண்றாரு. அழகா வந்து ஒருத்தர் ஹவுஸ்மேட்ஸை பத்தி எப்படி இருந்துச்சு பார்க்க? ரொம்ப கியூட்டா இருந்தது. நான் ரசிச்சேன். இந்த பையனுக்குள்ள இந்த டேலண்ட் இருக்கா? ஒரு செகண்ட் கூட எங்கேயும் திக்காம ஒருத்தருக்கு அழகா ஒரு பேர் சொல்லிட்டு வரும்போது நிஜமா கியூட் ராணவ், சூப்பர். இது சம்திங் டிஃப்ரெண்ட். உனக்குள்ள இருக்கிறதோ ஒரு டேலண்ட் வெளியில கொண்டு வந்தது ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி இருந்தது. ஒரு சின்ன விஷயமும் அது ஒரு பெரிய விஷயம் தாங்க அந்த வீட்டில். பிக் பாஸை பொறுத்த வரைக்குமே ஒரு 2 வாரமா ஒரு ராணுவ பார்த்துட்டு 3வது வாரம் ஒரு ராணுவ வந்து ஒரு சின்ன ஃபன் செக்ஷன் தான். நான் நிறைய பேச மாட்டேன், ஆனால் ஒரு வேர்ட்லேயே முடிச்சுப்பேன். டக்கு 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 டக்குன்னு சொன்னது வந்து கண்டஸ்டன்ஸே என்ஜாய் பண்ணாங்க வீட்டுக்குள்ளே. பார்த்த நம்மளுக்குமே ரொம்ப க்யூட் அண்ட் எப்படி சொல்கிறது என்டர்டெய்னிங்காக இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ராணுவ பண்ணணும், யோசித்து விளாடணும். இனிமே யாராவது ஒருத்தவங்க அவரோட சம்பவத்தை வச்சு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா கிளாரிட்டி இருக்கணும் பதில் சொல்கிறதுல. அதையும் அவர் ஃபோக்கஸ் பண்ணார்னா ராணுவ வேறு இந்த வீக் நாமினேஷனில் வரல. ஸோ இதெல்லாம் வந்து இதை வந்து ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்காமல் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அவருக்கு ப்ளஸ்ஸாக நான் இருக்கிற நிறைய இடங்களில் அவர் பாயிண்ட் அவுட் பண்ணி விளாடினாலே நல்லா விளாடுவார். நான் பார்க்குறது எப்படின்னா மஞ்சேரி எந்த அளவுக்கு இவங்க மனசுலலாம் வந்து அவ்வளோ பேடாக அவங்க தெரிஞ்சிருந்தாங்கன்னா 8 ஓட்டு வந்து அப்படியே மஞ்சேரிக்கு போச்சு. அது மஞ்சேரியோட மிஸ்டேக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மஞ்சேரி வந்து அவங்க கேப்டன் எங்கே கேப்டனாக இருந்தாங்க, எங்கே தளபதியாக இருந்தாங்க, எந்த இடத்துல மஞ்சேரியாக இருந்தாங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டியை அவங்க லாஸ்ட் வீக் வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணலை. ஸோ ஒரு கேப்டனாக அவங்க ஃபெயில்டு. ஸோ அந்த ஃபெயில்டுக்கு கிடச்ச ஒரு அங்கீகாரம் தான் இந்த நாமினேஷன். 8 நாமினேஷன்னு நான் பார்க்குறேன். அருணுக்கு வந்து அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டே வந்து 5 ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி கொடுத்தாங்க. மஞ்சேரிக்கு கேப்டனான அன்னைக்கு விட்டுட்டு அடுத்த நாள் வந்து ஒரு 3 பட்டன் சொன்னாங்க. இன்னைக்கு பாருங்க மறுபடியும் தீபக்கு டே 1 ஒரு பூத்தொட்டி கொடுத்து அதில் 5 பூ வச்சு யார் வேணா அவர் கேப்டன்சி பிடிக்கலன்னா அதை எடுக்கலான்றாங்க. அது ஏன் ஒரு மஞ்சேரிக்குன்னு வரும்போது 3 பட்டனாக மாறிச்சு, மற்ற மேல் கண்டஸ்டன்ஸ் 2 பேர் வரும்போது அது 5 வந்துச்சு? ஒய் எது ஏன் இந்த பார்ஷியாலிட்டி? ஒய் இது பயஸ்டா இருக்கு எனக்கு. இது 3 கொடுங்க. இன்னொன்னு தோணுது, கேர்லெஸ் மிஸ்டேக்ல ஃபர்ஸ்ட் டே கொடுக்க மறந்துட்டு அடுத்த நாள் ஐயோ என்ன பண்ணுது இப்ப 5 கொடுக்க முடியாது. சரி ஆமா மறந்துட்டு இருப்பாங்க, கிரியேட்டிவிட்டி மறந்துட்டு இருக்கோம். அதனால அடுத்தது 2 கட் பண்ணி 3 கொடுங்க அப்படின்ட்டு. நான் என்ன கேட்குறேன், எல்லா வாரங்கள்லையுமே இனிமே வர கேப்டன்ஸ்க்கு எல்லாருக்குமே நீங்கள் அது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக வந்து கொடுத்து ஒன்று எடுக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல. நான் என்ன சொல்கிறேன், 3 சான்ஸ் கொடுங்க போதுன்ற. 3 டைம்ஸ் கொடுங்க. அந்த கேப்டன் தப்பு பண்ணால் பிடுங்குங்க. ஒரு அஜாகிரதையாக இருந்ததுனால ஒரு கஷ்டப்பட்டு ஜெயிச்ச ஒரு கேப்டன்சி ஒருத்தரோட கையை விட்டு போகும்போது தான் அடுத்த பொசிஷனுக்கு வரவனுக்கு அது பெரிய வார்னிங்காக இருக்கும், பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். நீங்கள் 5 எப்படிங்க என்ன கணக்கில் 5 கொடுக்குறீங்க? 5 எடுக்கவே மாட்டாங்க. அப்படி எடுத்துட்டாங்கன்னா, அதுவும் இந்த சீசன் கண்டஸ்டன்ஸ் எடுத்துட்டாங்கன்னா பெரிய ஆச்சரியக்குரிய ஒரு விஷயம் அது. அந்த 3 அப்படின்னும் போது அது சப்போஸ் அந்த தப்பு நடந்துருச்சு, அது போயிடுச்சுன்னா தான் அந்த இருந்த கேப்டன் ஐயோ
போயிடுச்சு அப்படின்னு அவனுக்கு ஒரு பாடமாக இருக்கும். வரவனுக்கு இதை விட பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டியாக பண்ணணும். ஐயோ இவங்க தப்பு பண்ணாலே தூக்குறாங்களே எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆனந்தி வந்து பவித்ரா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, ஜெஃப்ரி, தீபக், விஷால் எல்லாம் பத்தி. அது பாத்தீங்களா, ஆனந்தியோட கேமுமே இப்ப எல்லாரும் கவனிக்கிறாங்க. ஆனந்தி இஸ் லைக் இந்த வீக்ல எவிக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கும்னு எனக்கு தோணுது. எப்படி இருக்கு? எதுக்கு இந்த பொரணி வேலைன்னு தான் எனக்கு புரியல. அதுக்கு போய் தைரியமாக ஜெஃப்ரி கிட்டேயும் விஷால் கிட்டேயுமே சொல்லலாம். எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் தான் இந்த வீட்டில் பண்ணுறாங்க. ஒருத்தருக்குமே இந்த வீட்டில் தைரியம் கிடையாது அப்படின்றத வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். விஷால் சொன்னால் ஓகே, நான் ஒத்துப்பேன். என்டர்டெயின்மெண்ட்டுன்ற ஒரு மாஸ்க்கை போட்டுட்டு அவர் வந்து ஹைடில் விளாடிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஜெஃப் அப்படி கேட்டிங்கன்னா சவுண்டு கியூண்டுலாம் கிடையாது. கேள்வி கேட்கணுன்ற இடத்துல ஜெஃப்ரி கேட்குறாப்புல, அவரோட ஒப்பீனியன் வைக்கிறாப்புல, என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுல என்டர்டெயின் பண்ணுறாப்புல, எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காப்புல. சரி, இவங்க பேசுகிறது ஜெஃப்ரி இது பாயிண்ட்லெஸ் தான் எனக்கு தோணுது. அண்ட் முத்துக்குமரன் வந்து அந்த 1 to 8 கொடுத்தாங்கல்ல ஆடியன்ஸ் கேட்டு, அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஒருத்தருக்கு ஒன்று கொடுத்தாங்க. அது அவங்களோட ஃபேவரட்ஸ்க்கு மாதிரி தான் கொடுத்தாங்க. வாண்டடாக பிளான் பண்ணி கொடுத்தா மாதிரி தான் இருந்தது. முத்துக்குமரன் வந்து சாச்சனாக்கு 4th place கொடுத்தாங்க, பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து. அதுக்கு முத்துக்குமரன் கொடுத்த ஆன்சர் என்ன தெரியுமா? சாச்சனா வந்து புறணியே பேச மாட்டாங்க, இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறதுங்க, புறணியே பேசுகிற ஒரு ஆள் கிடையாது சாச்சனான்னு. சிரிப்பு வந்துருச்சு எனக்கு. சாச்சனாவோட மெயின் வேலையே பிக் பாஸ் வீட்டில் கேம் எல்லாம் கிடையாது, மற்றவங்கள பற்றி பின்னாடி புறணி பேசிட்டு இருக்கிறது தான் சாச்சனாவோட முதல் ப்ரையாரிட்டியே இருக்குது. ஆனால் பாருங்க, அவருக்கு ஃபேவரட் பர்சன்ன்றதுனால எப்படி அவருக்கு நல்லா தெரியும் சாச்சனா புறணி பேசுகிறாருன்னுட்டு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச தங்கச்சின்றதுனால அவர் காப்பாற்றலாமா? மஞ்சேரி கூட விடுங்க, மஞ்சேரி வந்து 2-3 வாரம் தான். அது சவுண்டு 7th place பாய்ஸ் டீம்ல பாத்தீங்களா? அதுதான், ஏன்னா இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி சேஃப் கேம் விளாடுறவங்க, இப்படி விளாடுறவங்களெல்லாம் வந்து சூப்பர் நம்பிக்கைக்குரிய ஆளுன்னு நம்பர் 1 place கொடுத்துட்றீங்க. சவுண்டு வந்து எல்லாமே மூஞ்சிக்கு நேரம் தைரியமாக பேசுகிறா, கொள்றா, பண்ணுறா அப்படின்றதுனால அவ்வளோ தூக்கி 7வது இடத்துக்கு போடுறீங்க. இதுலேயே பார்த்துக்கோங்க பாய்ஸோட புரிதல், அவங்களோட மைண்ட் செட்டு, அவங்களுக்கு வேணுன்ற ஆள் எந்த பொசிஷனில் இருக்கணும், அவங்க இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, கொஞ்சம் சுவாரஸ்யமா ஆன மாதிரி இருக்கு பிக் பாஸ் இன்னைக்கு பார்க்கும் போது. இந்த டீம் இல்லாம அதை பிரிச்சு அழகா எல்லாம் இண்டிவிஜுவலா அடிச்சுட்டு விளையாடுங்கன்னு சொன்னது ரொம்பவே நல்லதா இருக்கு. ஸோ நாளைக்கு பாயிண்ட்ஸுமே நம்ம இதே மாதிரி வந்து பேசுறோம். Until then, this is Abhi and Annie signing off from you all. நன்றி, வணக்கம். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.